Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் சேலம் அகரகாரம் கடை வீதியில் குறைந்த அளவில் கூட்டம் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தீபாவளி பண்டிகை வருகின்ற திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் புத்தாடை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வராங்க. குறிப்பாக சேலம் மாநகரை பொறுத்த வரைக்கும் அக்ரகாரம் கடைவீதி, அதே போன்று அக்ரகாரம், அதே போன்று காவல் நிலைய சாலை, இது மட்டும் இல்லாமல் 4 ரோடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலே மக்கள் கூட்டம் குவிய துவங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏனென்றால் இன்றைய குறிப்பாக இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இன்றைய தினமே புத்தாடைகளை வாங்கிவிடலாம் என்ற ஆர்வத்தில் தற்பொழுது அதிக அளவில் மக்கள் கூட்டம் வர துவங்கி இருக்கிறது. தற்பொழுது நம்ம சேலம் மாநகர பகுதியில் இருக்கும் கடைவீதி, அகரகார வீதி பகுதிகளில் மக்கள் கூட்டம் வர துவங்கி இருக்கிறது. குறிப்பாக பெரிய கடைகளை காட்டிலும் சிறிய கடைகளில் அதிக அளவில் துணிகள் வாங்குவதற்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வராங்க. பெரிய கடைகளை காட்டிலும் சிறிய கடைகளில் விலை குறைவாக இருப்பதன் காரணமாக சிறிய கடைகளில் வாங்கலாம் என்று ஆர்வத்துடன் சிறிய கடைகளில் வியாபாரம் செய்வதற்காக மக்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். ட்ரெஸ் வாங்க வந்திருக்கீங்க, தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு? ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். பெரிய கடையில விட லோக்கல்ல பரவாயில்லப்பா, மனசுக்கு நிறைவா இருக்கு. வருஷம் ஒரு டைம், எதுவும் பெருசா ஃபீல் பண்ற மாதிரி இல்ல. பரவாயில்ல. ட்ரெஸ் வாங்கிருக்கீங்க, இப்ப நாளைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கும்? கண்டிப்பா சனி ஞாயிறு கண்டிப்பா கூட்டம் இருக்கும்பா. ஏன்னா ஸ்கூல் டைம், லீவு டைம், அதனால கூட்டம் கண்டிப்பா இருக்கும். வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் போறவங்க எல்லாருமே வருவாங்க. அது ஈவினிங் டைம் சொல்லவே வேணாம், கண்டிப்பா கூட்டம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்தா இந்த மக்கள் எல்லாம் பார்த்தா மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போகுது. கூட்டம் எப்படி இருக்கு? மக்கள் ஆமாப்பா, ஆர்வமா இருக்காங்க. பொருள் வாங்குறதோ, ட்ரெஸ் வாங்குறதோ நல்லா இருக்குப்பா. எவ்வளவு ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் வாங்கிருக்கீங்க? எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சுங்கப்பா. சரி, நீங்க என்னென்ன ட்ரெஸ் வாங்கிருக்கீங்க? நாங்க இனிமே தானே எடுக்க போகணும், எல்லாம் வேலைக்கு போயிட்டு இப்பதான் வரோம். வாங்கணும், இனிமே தானே வாங்கணும் எல்லாமே. பரவாயில்ல. சேலத்தில் பொறுத்த பெரிய கடையில சின்ன கடையில விலை கம்மியா இருக்குல்ல? ஆமா, பெரிய கடையோட சின்ன கடையில கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா விலை கம்மியா இருக்குது. எப்படி இருக்கு தீபாவளி? இந்த வருஷம் தீபாவளி எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா ஜாலியா இருக்குதுங்கண்ணா, நல்லா ஜாலியா இருக்குது. பரவாயில்ல. ஹாப்பி தீபாவளிங்கண்ணா. தீபாவளி பண்டிகை இந்த ஆண்டு கலை கடை துவங்கி இருக்கு சொல்லலாம். பெரிய கடைகளை காட்டிலும் சிறிய கடைகள் விலை குறைவாக இருக்கிறதுனால அந்த கடைகளை புத்தாடை வாங்கி வருவதாக மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சேலம் மாநகர பகுதி முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் அதிக அளவில் மக்கள் கூட்டம் வர